இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதாவது முதுமலை புலிகள் காப்பகத்த பார்க்க போறவங்க, முதல் நாளே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கணும். இல்லன்னா காலையில 6 மணிக்கு போயி சீக்கிரமா டிக்கெட் புக் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படி அதாவது ஆன்லைன்ல பாசிபிலிட்டீஸ் இருந்தா அதில பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஹாலிடேஸ்ல போகும்போது, நமக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நமக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா, முதுமலை சரணாலயத்த பார்க்க முடியலன்னா, நம்ம அன்னைக்கு ரிட்டர்ன் வந்துரலாம். வந்துட்டு மறுநாள் போகலாம். ஆனா, டிரைவருங்க வந்து உங்கள கூட்டிட்டு போற டிரைவருங்க வந்து பக்கத்துல மசினகுடி காட்டுல புலிகள பார்க்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னா போகாதீங்க. ஏன்னா, அவங்க பக்கத்துல அந்த மசினகுடியில உள்ள டிரைவருங்களோட கமிஷன் பேசிஸ்ல ஒரு இது வச்சுக்கிட்டு, டீல் வச்சுக்கிட்டு நம்மள கூட்டிட்டு போயி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல வந்து 2 பக்கமும் காஃபி தோட்டம் இருக்கு, மெயின் ரோடு. அந்த ரோடு காஃபி தோட்டம் இருக்கிறதுனால, அங்கேருந்து வெளியில கரடிகள் வந்து பகல் நேரத்துல இந்த ஜீப் சவுண்டுக்கும், அந்த ஃபென்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வெளியில வர முடியாது. ஏதோ சப்போஸ் இரவுல வேறு வரலாம். அதுவும் ரேரா தான் வர முடியும். அவங்க பழைய ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அத நம்பி நீங்க போகாதீங்க. முதுமலை காப்பகத்துல உங்களால பார்க்க முடியலன்னா, நீங்க வீட்டுக்கு வர்றது தான் பெஸ்ட்டு. இதுல இந்த ஜீப்ல போறது சேஃப்டியும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாது அதுல. அதோட ஒரு கரடுமுரடான பாதையில கூட்டிட்டு போய் ஒரு முருகன் கோயில்ல மட்டும் காட்டுறாங்க. மற்றபடி புலிகள, கரடி எதுவுமே பார்க்க முடியாது. மான்கள் பார்க்கலாம், மயில்கள் பார்க்கலாம், காட்டெருமை, யானைகள் பார்க்கலாம். இது நம்ம இங்கேயே பார்த்துரலாம் அதுக்கு. அதனால நீங்க வந்து மசனகுடியில போயி புலிகள பார்க்குறேன்னு யாரும் போகாதீங்க. அது வந்து காசுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா மசனகுடியில வந்து புலிகள வந்து பகல் நேரத்தில பார்க்க முடியாது.